தனது மன்னராகிய இதோ சுபேந்திரனை அழைக்க சுபேந்திரன் என்று சொல்லக்கூடிய சுமன் அவர்கள் வருவீதம் காண்க.
ஐயா வாங்க 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 போட்ட 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 காசு செலவா 500 ரூபாய் கூட ஒண்ணு நடந்தா பாடுவோம். நீங்க பாடுவீங்க. அவங்க சித்திரம் இல்லையா? நான் போட்டுட்டுலாம் ஒருத்தர் கூட இருக்க மாட்டீங்க. வாடா. இந்த மாபெரும் புண்ணிய சபைக்கு நம்மளுடைய நாடு சபா சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். இது என்ன ஊரு? கரியம்பட்டி. கரியம்பட்டி. அவனுக்கு கொடுக்காதீங்க, அவன் சாராய கடையிலேயே கொடுத்துட்றான். அப்படியே கவர்மெண்ட் ஜில்லா குடித்தியா கோமாளி ராஜகாரனுக்கு வந்த உடனே கொடுத்துட்றாங்க. பொழுதுல கொடுத்துட்டு இருப்பாங்க. போய் காய்ச்சி கொடு காய்ச்சி கொடுங்க கொடுக்காமே சொல்லிடுவியா? கொடுக்கட்டும். கோமாளி ராஜகாரன் கொடுத்தால் குறையாது. நான் மறுபடியும் சொல்றேன், கோமாளி காசு கொடுத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பதவி. நீங்க இந்த வருஷம் கலெக்டர் போ. இருந்தாலும் இது என்ன ஊரு? என்ன ஊரு? கரியம்பட்டி. கரியம்பட்டி எழுந்தருளியே அண்ணாமார் சுவாமி ஒரு காட்டில எழுந்தருளியே அந்த அண்ணாமார் சாமிக்காக இன்ன மதிப்புக்கு மரியாதைக்குரிய வேற்றாய கவுண்டர் தலைவனுக்கு நல்ல வேண்டுதலை காரணமாக வேற்றாய கவுண்டர் குடும்பத்தினர் வேண்டுதலை காரணமாக இந்த நாடகம் அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது. நமக்கு அன்னபோஜனம் வழங்கி இந்த நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். சாப்பாடு எப்படி? சிறப்பான அன்னதானங்க. நமக்கு அன்னபோஜனம் வழங்கி இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய
இந்த நாடகத்துக்காக நமக்கெல்லாம் குருவாக விளக்கக்கூடிய நம்ம கூலிப்பட்டி கூதிப்பட்டி சுப்பிரமணிய ஐயா. என்ன பட்டி? கூதிப்பட்டி. கூலிப்பட்டி. கூலியா? கூலிப்பட்டி சுப்பிரமணிய வாத்தியார் அவர்களும் இந்த நாடகத்துக்காக வருகை தந்திருக்கிறார். ஆனா இந்த சுப சந்திரகாந்தி கல்யாணம் என்ற நாடகம் ஒரு சிறப்பு வாய்ந்த நாடகம். இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்த அருமை உள்ளங்களும் இந்த நாடகத்தை கண்டு மகிழ்ந்து வந்த ரசிக பெருமக்களும் இன்னும் நமக்காக அரும்பளிப்பை செய்த நமக்காக இல்ல தலைவரே, உங்களுக்காக நல்ல வேட்டையன் தலைவனுக்கு அருமை உள்ளங்கள், அன்பு சகோதர சகோதரிகள், இன்னும் நம்ம சித்தி அண்ணார் அவர்களும் சித்தி ஐயா அவர்களும் இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணார் அவர்களும் ஐயா அவர்களும் அனைவரும் வாரி வழங்கி இருக்கிறார். இன்னும் திருப்பூர் காட்டில் எழுந்தருளிய அந்த சின்ன பெரிய அன்னை அதுக்காடி தங்கம் மேல் மலையலூரில் எழுந்தருளிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அந்த அம்மனுடைய அருள் பெற்று நோய் நொடி இல்லாம அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அம்மனுக்கு பக்தி விரும்பாதி நம்ம எட்டிட பிறகாஜி அம்மா உனக்கு பக்தி விரும்பாதி நம்ம எட்டிட பிறகாஜி அம்மா உனக்கு முந்த முகத்தையும் மோகன மாலை அழக பொண்ணு திட்ட தாலி அழகும் அப்படி ஜெகமல்ல முகமட்டு முகமல்ல வழியிட்டு வண்டி காது கொம்பின் அழகும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உலகம் எல்லாம் அருள் மகளுக்கு அங்கார ஈஸ்வரி அம்மையத்தில் வளர்ந்த விட்டு இந்த உனக்கு சொல்ல முடிய பாரோ உனக்கு சொல்ல நாடு தந்தவனோ அப்ப உனக்கு நடந்த முடிய நாடு தந்தவனோ அப்படி வருகிற சிறுகளாக இருந்து வராது அவனுக்கு பாரியாக விட்ட சக்தி அம்மா வந்த கையே அந்த மகையே சரி அம்மா அம்மையே கோபால தங்கையே கோபால பெரியாண்டிச்சு அம்மா நவ நல்ல காயோ
அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உனக்கு நல்லா தாத்தா என் தாய் அவளுக்கு தாளாட்டும் அங்க ஏறினாலும் இந்த வேற்றாய குடும்பத்தினர் செந்தடமலா சிறப்போங்கி அவர் பெற்ற பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் இன்னும் நாடாந்து கண்டு மகிழ்ந்து வந்த ரசிக பெருமக்களும் அம்மனுடைய அருளற்று நோய் நொடி இல்லாம சுகசிவியாய் வாழ வேண்டும். ஒரு குடும்ப சித்திரம் இந்த சுப சந்திரகாந்தி கல்யாணம் என்ற நாடகத்தில் நான் தற்பார் விஷயமா வந்தனே. ஒண்ணு பிரச்சனை இல்ல டார்லிங். என்ன பிரச்சனை யாசாமி? அப்படி சரி மலிக்குவாங்க. அதனால ஒண்ணு அடிச்சுக்கோங்க. நடுக்கடலில் நடக்குதையா திருமணம். இங்கே அசர கோடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம். கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா
கருப்பட்டி ராஜமாணிக்கம் கேள புட்டதானு உங்களுக்காகவே இதுல எரியும் செடி நமஸ்காரம் சொல்லுமா உங்க பாட்டி ஏன்னு சொல்லணும். எங்க பாட்டி வரல சொல்லி தனலோக தமிழை ஒக்கும் அப்படி முடிச்சா தோப்புல போயிருப்பேன் தேவர்களை போட்டு கொள்ளபடியாகிய பெயரோ என் பெயர் சுபேந்திரனாக இருந்தால் உங்கள் பெயர் சுபேந்திரனாக இருந்தால் தங்க தொட்டலிலே தாளால கட்டலிலே நகலொரு வண்ணம் நானூறு வண்ணம் பொழுதொரு மேனி பாடா மகனே அரைக்கால இளவரசா கட்டித்தேனே கண்டார் ஓட்டு பையனே வாடாயே செல்வ மகனே சூப்பர் தலைவரே பெற்றாங்களே எங்க அம்மா எங்க அப்பா எனக்கு தெரிஞ்சு போச்சு உங்க அம்மா யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சிருச்சு கண்டுபிடிச்சிட்டேன் சாமி கண்டுபிடிச்சிட்டேன் யாரு இப்ப பாரு அதுதானே உங்க பையன் ஆமாவா உங்க அம்மா இங்கதான் இருக்குது யாருங்க என்ன தாய் தாயில்லாமல் நான் இல்லை. ஐயோ பாயா, உங்க அப்போ உன் பையன் வந்திருக்கிறான். எந்திரிச்சு வா, பையன் கூப்பிடா வாயா. இது ரேஷன் கார்டு எடுத்து வந்து அடையாளம் கண்டுபிடிச்சு. எங்க அம்மா இளவேணி. ஓ தாயோ இளவேணி. ஆமாடா ஐயா, இளவேணியை திருமணம் செய்தாரே உங்க அப்பா. அருங்க நண்பா, என் தாய் இளவேணி. எங்க அம்மாவை கல்யாணம் செய்தாரு உங்க அப்பா. எங்க அப்பா சாமி,
நண்பா எங்க? ஐயோ என் தாயாரா நான் பிறந்த நாள் முதலாக உங்க அம்மா பேரு இளவேணின்னு சொன்னேன். எங்க அம்மாவை தான் நான் பார்த்தத தவிர சாமி எங்க அப்பாவை நான் பார்த்ததே இல்லை. சும்மா நாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுங்க. ஐயா ஆனா எங்க அப்பா அப்பாவை பார்க்கல. வாழும் வயதுல எங்களை விட்டு பின்னுலோக சேர்ந்து விட்டாலடா தட்டா. ஆனா நீர்பலம், நிலபலம், படைபலம், குடிபலம், ஐபலம் பற்றி எங்களுடைய தென்னகம் சூரியகாந்தாபுரி பட்டணம். சாமி நாடோ சூரியகாந்தாபுரி பட்டணம்னு சொல்றீங்களே, நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க நண்பா? உங்களை எப்படி வளர்த்துறாங்க? எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கும் ஆமாங்க, நான் ஒரே மகை. போதுங்க ஊரை கெடுக்கிறதுக்கு. உலகாலடா எதுக்குடா அழுவுற? நீ எத்தனை பேர் பிறந்தன்னு சொல்லு. நான் ஒரே ஒருவன். நீ சொன்னோன்னு என் ஃபேமிலி பிளாஷ்பேக்ல வந்துருச்சு. நாங்களும் 2 பேர் பிறந்தங்க. சரி, 2 பேர் பிறந்து என்ன பிரயோஜனம்? எங்க வீட்டுல பெரிய படமா உழுந்து வாசி மகாராஜா. கூடி பிறந்தால் கோடி நன்மை. ஆமாங்க. ஏன்டா அப்படி ஆச்சு? சாமி எங்க அப்பா அம்மாவுக்கு குழந்தைங்க இல்லைங்க. எங்க அம்மாவும் போய் கோயிலா போய் வேண்டுதல் வைக்குது. ஒரு காளிய கோயிலுக்கு போனா காளியனுக்கு ஒரு குழந்தை கொடு, ஒரு மாரிய கோயிலுக்கு போனா மாரியனுக்கு ஒரு குழந்தை கொடு, ஒரு முனியப்பு கோயிலுக்கு போனா முனியப்பா எனக்கு ஒரு குழந்தை கொடு. இப்படி கோயிலா போய் வேண்டுதல் வைக்குது. இப்படி காளியையும் மாரியையும் முனியப்பனையும் கேட்டுட்டு இருந்தா எங்க அம்மால முனியப்பனா பாப்பான்னு சொல்லு. சரியா 15 வருஷம் கழிச்சு எங்க அப்பா அம்மாவுக்கு நான் பையனா பிறந்துகிட்டேன். நான் பிறந்த நேரம் என்னன்னு தெரியல. டீ தான், பால் தான், பிஸ்கெட் தான்
பத்திரம் இதெல்லாம் கொடுத்து என்ன வளர்த்துறாங்க. என்ன 10 வருஷம் வரைக்கும் பள்ளிக்கூடமே சேர்த்துறா சின்ன குஞ்சி. பயங்கரமா இருக்கிறேன். ஆனா இது ரொம்ப வருஷத்துக்கு எனக்கு கொடுத்து வைக்கலையே மகாராஜா. ஏன்னா நான் வெளியே விளையாட போன நேரமா பார்த்து எங்க அம்மால எங்க அப்பா என்ன பண்ணான்னு தெரியல. திடீர்னு எங்க தம்பி வந்து பிறந்துக்கிட்டான். நல்லது இல்லைங்க. அவன் வந்து பிறந்தான், என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்திட்டாங்க. எனக்கு வர டீ பால் பிஸ்கட் எல்லாம் அவனுக்கே போகுது. எனக்கு ஒரே கோவம் வந்துருச்சு. இந்த டீ பால் பிஸ்கட் எல்லாம் நம்மளுக்கே வரணும்னா தம்பிய கொலை பண்ணணும்னு சொல்லி நேரா போன மருந்து கடைக்கு பால் டைல் மருந்து வாங்கிட்டு வந்தேன். எங்க தம்பி டெய்லி எங்க அம்மா மார்ச்சிப்பி தான் பால் குடிப்பான். முந்தானேத்தப்படிதான் எங்க அம்மா பால் கொடுத்து இருந்துச்சு. பால் கொடுத்துட்டு ஜாக்கெட் கொக்கியே போடாம விட்டுருச்சு. எங்க அம்மா மாறு மேல போய் மருந்து தடை போட்டேன். தடை போட்டு பூந்து ஏறிக்கு போயிட்டேன். விடிஞ்ச உடனே எங்க வீட்டு மேல ரேடியோவை கட்டினாங்க. ஒரு சத்து வந்துச்சு. ரைட்டா தம்பி செத்து போயிட்டாடா. செத்து போன சந்தோஷத்துல குண்டு பெல்ட் போடுறேன், பேக் பெல்ட் போடுறேன். பயங்கரமா இருந்தேன். தம்பி செத்து போயிட்டான். செத்து போன உடனே பாட கட்டுறாங்க. மாலை மரியாதை பொட்டாசு கிட்டாசு எல்லாம் வெடிக்கிறாங்க. எனக்கு ஒரே பயம் எடுத்துக்கிச்சு. எல்லாம் சின்ன குழந்தைக்கு தொட்டுதானே கடிக்க போவாங்க. பொட்டாசு வெடிக்கிறாங்க, பாட கட்டுறாங்க. சந்தேகமாயி போச்சு. செத்தது நம்ம தம்பி போய் பார்க்கலான்னு சொல்லி எல்லாத்தையும் விலகுங்கன்னு போய் பார்த்தா மகாராஜா எதுக்குடா கத்துற? அங்க செத்து கிடக்குறது ஆறுக்கிற எங்க அப்பன் சாமி, எங்க அப்புண்ட. உங்க தம்பிக்கு தானே வச்ச? ஆமா. அப்புறம் எப்படி உங்க அப்பா? எங்க தம்பிக்கு முன்னாடி எங்க அப்பா ஒரு ரவுண்டுக்கு பாலுக்கு போயிருப்பான். செத்து போயிட்டாங்க. நீங்க உங்க வீட்டுல எத்தனை போல விழுந்துச்சு சாமி? என் தந்தையார் இறந்த பிறகு இந்த சூரியகாந்தாபுரி பட்டணத்தை எங்க அம்மா ஒரு கொட்டையின் கீழ் அரணிந்து தவறாத அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. உங்க அம்மா ஒரு முக்கியமான விஷயம் சாமி, எனக்கு உடம்பிராத சகோதரனா? ஆமா. யாருங்க? மந்திரி குமாரை. உங்க கூட பிறக்காத ஒரு சகோதரன். ஆமா. சரிங்க. தெரிந்தவர்களுக்கு தான் இவன் மந்திரி குமாரை, இவன் ராஜகுமார் என்று சொல்லுவாங்க. தெரியாதவர்கள் ஒரு அண்ணன் தம்பி போல. உங்க 2 பேர்த்தையும். ஆமா. ஏன் சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா சந்தேகம்? நீ ஒரே பையன் வேற சொல்றேன். உன்னை எப்படி எல்லாம் வளர்த்திருப்பாங்க? உன் வளர்ப்பு எப்படி சாமி? உன்னுடைய வளர்ப்பு எப்படி? மறுபடியும் அழுவ ஆரம்பிச்சிட்டியா? அதை ஏன் கேக்குறேன்? எங்க வீட்டுல எனக்கு பால் எதுல ஊத்துவாங்க தெரியுமா? இந்த விளக்கு ஒண்ணு இருக்குமே, மண் விளக்கு. என்ன விளக்கு? கார்த்திகை சொப்பு விளக்கு. அந்த விளக்குல தான் எனக்கு பால் ஊத்துவாங்க. அப்புறம் டோர் சீலை, டோர் வேட்டி, டோர் அரிசி, டோர் பருப்பு தான் எங்க வீட்டுல எப்பயுமே. டோர் சீலைன்னா என்ன? டோருன்னா உனக்கு என்னன்னு தெரியாது. அப்ப நேத்து என்ன புட்டைக்கு லைன் நின்றுட்டு இருந்தா? டோருக்கிட்டே வீடு இருக்குது. டோர்னா என்னவா? எங்க அம்மா என்ன எப்படி வளர்த்தாங்க? சாமி வளர்த்துறாங்க. நல்ல விளக்கு வச்சா எனக்கு நாளைக்கு மீசக்காரன் நண்பா, உனக்கு மீச பெருசுடா.
மாணிக்க விளக்கரிய மணி விளக்கா விண்ணறிய எனக்கு நெய்யால விளக்கு ஏத்தி என் தாய் நேர்த்தியா வளர்த்தனாங்க நண்பா ஐயா அன்றாடும் உங்களுக்கு என்ன வேலை? என் தாயை பார்த்து விட்டு பிறகுதான் மற்ற வேலை. மற்ற வேலையில அப்புறம் என்னுடைய மந்திரி குமாரை என்ன காலம் பண்ணி எதிர்பார்த்து கொண்டிருப்பா. ஆமா சாமி, அவர்களை சந்தித்து நம்முடைய அம்மாவை பார்க்கணும். ஆகட்டு சாமி, வாருங்கள் போகலாம். அம்மா வந்தாயே பாதங்களுக்கு அநேக கோடி வந்தனம். இந்த வையகத்தில் கோடான கோடி காலம் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு ஆனந்த சந்தோஷத்தோடும் மலர்ந்த முகத்தோடு இருக்கிறார். அம்மா சுபேந்திரா என்ன வரவழைக்கிறானே யாருமா விஷயம்? மந்திரிகுமாரா என்ன விஷயம்? இதோ சேகரா அம்மா சுபேந்திரனிடத்தில் நீ எந்த விஷயத்தையும் கூறவில்லையா? சொல்லவில்லை அம்மா. அதனால் தாங்கள் இஷ்டம் போல் மகனிடத்தில் எடுத்துரையுங்கள். மகனுடைய விருப்பம் எல்லாம் மகனே சுபேந்திரா, இதோ இந்த சூரியகாந்தாபுரி பட்டணத்தை உங்க தந்தைக்கு பிறகு நான் அரசாட்சி செய்து கொண்டிருந்தேன். ஆமா, அதனால எனக்கோ வயதாகி கொண்டே போகிறது. இதற்கு மேல இந்த நாட்டுக்கு உரிமையாளர் நீதானே. சரி, அதனால இந்த சூரியகாந்தாபுரி பட்டணத்தை உனக்கு பட்டம் சொல்லலாம் என்று என் மனதிலே ஒரு ஆசை அப்பா. அம்மா, இந்த நாட்டை தன்னுடைய மகனுக்கு பகட சுற்றி அழகு பார்க்கணும். இப்ப என்னமா இதுக்கு அவசரம்? அப்பா, நீ
எப்படியோ தக்க பருவமாக இருக்கிற பால பருவத்தை விட்டு இப்பொழுது தக்க பருவமாக இருக்கிற எனக்கும் வயதாகி கொண்டே போகுது இல்லையா? இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் யாரு பாதுகாப்பார்? வருங்காலத்தில் நான் தான் நாட்டு மக்களுக்கு ஏதோ ஒரு குறைபாடு வராமல் கட்டி காப்பாற்ற பொறுப்பு. சரி, அதனால உன்னுடைய ஆசை எப்படி அப்பா? தாய் சொல்வது சரியான வார்த்தை தான். ஏனென்றால் தந்தையார் இருக்கும் பொழுது நாட்டை தந்தையார் ஆண்டு கொண்டிருந்தார். சரி, தந்தைக்கு பிறகு தாயார் இளவரச பட்டம் தரித்தார். சரி, தாய்க்கோ வயது முடிந்து விட்டது. இப்பொழுது தக்க வாலிபனாகிவிட்டு இந்த சூரியகாந்தாபுரி பட்டணத்திற்கு ஆளுவதற்கு நீங்க தானே இளவரசன் தகுதியானவர். நீயும் ஆசைப்படுகிறாய். தாய் சொல்லி மறுக்காம சரியென்று சொல். அப்பா அப்பா மகனே, தாய் தந்தை பேச்சை கேளாத பிள்ளைகள் அது தருதல பிள்ளை என்று சொல்வார்கள். அம்மா, உன்னுடைய விருப்ப பிரகாரமே நான் செய்கிறேன். அப்படி இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? உங்களுடைய இஷ்டங்கள் எப்படி? நாட்டு மக்களை நகர்வல செல்லணும். நாட்டு மக்கள் நம்மளை பத்தி இகழ்ந்து பேசுகிறார்களா, தூசித்து பேசுகிறார்களா? நாட்டு மக்களுடைய கருத்துக்களை கண்டறிய, நாட்டு மக்களுடைய நலனை அறிய வேண்டும். தந்தையாகிய சூரியகாந்த மகாராஜா நாடாண்டு கொண்டிருந்ததுக்கும் சூரியகாந்தாபுரி அரசனுக்கு பிறகு இளவேலியம்மா அரசாண்டு கொண்டிருந்ததுக்கும் மக்கள் என்ன பேசுகிறார்கள்? நாட்டு மக்கள் நலன் என்ன? ஆமா, அதை அறிந்து வந்து பிறகு நான் மட்ட சூடுகிறேன். ஓஹோ, நாட்டு மக்களுடைய நன்மையும் தீமையும் அறிந்து வருகிறார்கள். ராணியம்மா, இளவரசன் சொல்வதும் சரிதான். குடிமக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? குடிமக்கள் என்ன பேசுகிறார்கள்? நாட்டு மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாட்டு மக்கள் நலனை அறிந்து மக்கள் குறையை அறிந்து வந்து இளவரச பட்டம் தரித்துக் கொள்கிறேன் சொல்கிறார். சரிதானே? அகட்டும் அப்பா, இது அவனாச்சு ஏன் நாம தடுக்க வேண்டும்? இருந்தாலும் இப்பொழுதே நம்மளுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய பட்டத்து வெள்ளை யானையை வரவழைத்து பட்டத்து வெள்ளை யானை மீது நீங்கள் இருவரும் நகர்வலம் சென்று வாருங்கள். இருந்தாலும் மதனசேகரா, இதோ சுபாந்திரன் ஒரு சின்ன பையன், அவனுக்கு சூதுவாது தெரியாது. நீதான் அவனுக்கு அருகில இருந்து பத்திரமாக நகர்வலம் கூட்டி சென்று அரண்மனைக்கு வீடு திரும்ப வேண்டும். அதற்குத்தானே நான் மந்திரிக்குமாரனாக இருக்கிறேன். இளவரசனுக்கு எந்த இடரும் ஏற்படாமல் பிடிச்சு நகர சோதனை செய்கின்ற பொழுது இதோ பட்டத்தை யானை ஏறின இங்க ஏறக்கூடிய மறுபடியும் வந்து இங்கேதான் இறங்கணும். இளவரசன் அழைத்துக் கொண்டு வருகிறேன். ஆகட்டும் மனசேகரா, இதோ இந்த சூரியகாந்தாபுரி பட்டணத்துல இதோ கெட்ட வீதியும் இருக்கும், நல்லவங்க வீதியும் இருக்கும். ஒரு வீதி நல்ல வீதியா இருக்கலாம், ஒரு வீதி கெட்ட வீதியா இருக்கலாம். அதனால பட்டத்து வெள்ளை யானை மீது இங்க அரண்மனையில ஏறினால் மீண்டும் இங்கதான் வந்து இறங்கணும். வழியில எங்கேயுமே இறங்கிடக் கூடாது. பத்திரமாக போய் வாருங்களப்பா. நாங்க போயிட்டு வாருங்க. ஏண்டா என்ன பண்றீங்க? சாமி, எங்க தலைவர் ஒரு குதிரை கொழுப்பு குதிரை, ஒரு குதிரை நல்ல நேரம் காய்ச்சி வாங்க தெரியுது இல்ல, சில்லற கரெக்டா கொடுக்க தெரியுது. அப்புறம் ஓடும் இல்ல, ஓடு சாமி, ஓடு சாமி, ஓடியா ஆற அவரையே பேசுற ஆற கவுண்டரியா ஓட்டுனா ஏயா ஏய் ஓட்டு தலைவரே ஏயா ஓட்டு தலைவரே ஏய் ஓடி போடா. பாபா ஓ ஒரு முறை தான் ஓடு, ரெண்டு வராது. ஏய் நாகேந்திரா,
மிதிச்சடா. சரி மந்திரிகுமாரா, அரசகுமாரா, இது என்ன வீதி? ஏய் மிதிச்சடா. புறம் நல்லா தானே போயிட்டு இருக்குது. அப்ப என்ன பண்ணி கடிக்கிற? அடிச்சு ஓட்டாதா அடுத்து சீக்கிரம் போய் சேர நான் இரு கொண்டு விட்டு போலாம்னு பாக்கறியா? இது என்ன வீதி? இளவரசர் அங்க தந்தை கொண்டு வேலை செய்யும். மண்பானம் செய்யக்கூடிய இதுதான் பெருமாக்கள் வீதி. இப்படி ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு வீதியில அவரவர் தொழிலை செய்து கொண்டிருக்கார் இந்த வீதியில. ஆமா அப்படியா? இங்க யாருக்கு எந்த குறைபாடும் இல்லை. அங்க அருந்ததொரு வீதி தேடி பாலை மரங்களும் மகன தோரணங்களும் வண்ண வண்ணமான சீரியல்களும் செட்டுகளும் வண்ண வண்ணமான கோலங்களும் எல்லாம் அண்ணாமார் கோயிலுக்காக போட்டுருக்காங்க சாமி. சாமி இந்த வீதியில இந்த வீதி யாருடைய வீதி? சொல்லுங்க சாமி. சுபேந்திரா, இது வரையும் நீ கேட்ட சைலன்ஸ். இதுவரையும் ஒவ்வொரு வீதியும் கேட்டேன் சொன்னேன். ராஜகுமாரா, இந்த வீதியை பற்றி நீ கேட்க கூடாது. இந்த வீதி தாசி தொழில் செய்யக்கூடிய தாசிகள் வாழக்கூடிய இதோ தாசிகள் வீதி. ஓ, தாசி வீதி. தாசி வீதி என்ன? ஆடவர்களை மயக்கி ஆடவருடைய வாழ்க்கையில குளிர் காயக்கூடிய வேசிகள் வீதி. ரைட்டுங்க. ஆமா, வேசிகள் வீதினா வேசிகள் வீதினா காசு வாங்கும் தாசிகள் வீதி. வழிபோக்கு வழி வரக்கூடிய அரசு ஆடவர்களை மயக்கி அவர்கள் இருக்கக்கூடிய பொன்பொருளையை அபகரித்துக் கொண்டு வாழக்கூடிய தாசிகள் வீதி. இந்த வீதியை பற்றி நம்ம பார்க்கவோ கேட்க வேண்டாம். போகலாம், நேரம் ஆகுது. அம்மா என்ன சொன்னாங்க? சாமி மந்திரிகுமாரா, தாசி வீதி என்ன என்ன டீல் பண்ற சாமி. இந்த ஒரு விஷயம் மட்டும் நீ இந்த இடத்துல இங்க வா. தாசி வீதினா என்ன? தாசி வீதினா ஒரு வேசியோட வீதி. வேசி வீதினா வேசியோட வீதினா தேவடியா வீதி. தேவடி என்ன? அம்மா புண்ட. ஓ, என்ன நினைச்சிட்டு நீ? என்ன தெரியாது இல்லையா? எல்லாம் கூட்டிட்டு போகணுமா? ஏச்சுப்பா, அதாவது இளவரசன் அரண்மனை விட்டு வெளியே வந்ததே இல்ல. தெரியாது. என்ன இன்னைக்கு தான் அரண்மனையை விட்டு வெளியே நகர சோதனை வந்திருக்காங்க. தெரியாது இல்ல. ஓ சாமி, ஒரு மனிதனாக ஒரு நல்ல பணம் காசு இருக்கிறவன பார்த்து அந்த பெண்களாகப்பட்ட குறி பார்த்து தூக்குறது. அவகிட்ட கோமணம் தேமணத்தை எல்லாம் அவுத்து விட்டு அமுச்சு விட்டுருவாங்க. காசுக்கோசரம் கண்டவனோட படுப்பாங்க. உடம்பு வைக்கிற வேலை சாமி, உடம்பு வைக்கிற வேலை. மந்திரிகுமாரா, சாமி கரெக்டா சொல்றாரு. தன்னுடைய அங்கத்துக்காக, தன்னுடைய வயிற்று பசிக்காக, ஆமா, தன் மானத்தை விட்டு வயிறு பிழைக்கும் பெண்கள் அவங்களுக்கு பேரு பட்டம் வேசி. தாசி தாசி தலைவரே, அவங்கள வேறுபாடா பார்க்க கூடாது. மனிதர்களோட மனிதராய் பாவிக்கணும். ஏனென்றா தான் வயிற்று பசிக்காக தன் மானத்தை பெற்று வயிறு பிழைக்கும் பெண்கள். அதனால
இந்த வீதியில இருக்க பெண்களை நான் பார்த்தே தீரணும். ஈஸ்வரா சுபேந்திரா, ஈஸ்வரனை கூப்பிடுறேன். அவர் கூப்பிடுறாரு. சுபேந்திரா, நீ சொல்வது தவறு. வயிற்று பிழைப்புக்காக வாழக்கூடியவர் அல்ல, தங்க சுகத்துக்காக வாழக்கூடியவர். வயிற்று பிழைப்புக்குன்னா வயிற்று சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க செய்யற வேலை. அவங்க வேசி தொழில் செஞ்சு உழைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இவங்க தன் சுகத்துக்காக, தன் ஆடம்பரத்துக்காக, சுகத்துக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை, அதாவது தன்மானத்தை இழந்து வாழ்கிறார்கள். நீ ஒரு ராஜகுமாரன், நீ ஒரு இளவரசன், நீ அங்க போகக்கூடாது. மந்திரி குமாரா, இந்த பெண்களை நீ வேறுபாடு பாக்குற. சேத்திலே செந்தாமரை மலர்கிறது, அதுக்கு அழகு இல்லையா? முள்ளிலே ரோஜா மலர்கிறது, அதுக்கு வாசனை இல்லையா? கொடிய சர்ப்பம், அதன் வாயில தான் மாணிக்கம் இருக்கிறது. அதனால இந்த வீதியில் இருக்கும் பெண்களை நான் பார்த்தே தீர வேண்டும். அள்ளி மலருக்கும் அரளி மலருக்கும் வித்தியாசம் இல்லையா? உனக்கு விருப்பம் இல்லை என்றால் இங்கவே இரு, நான் சென்று பார்த்து வருகிறேன். இளவரசன் தாய் என்ன சொல்லி இருக்காங்க? கஜேந்திரன் சொல்லக்கூடிய பக்கத்து வெள்ளையான அரண்மனையில ஏறினா மீண்டும் அரண்மனையில வந்தா இறங்க வேண்டும். ஒரு வீதி நல்ல வீதியாக இருக்கும், ஒரு வீதி கெட்ட வீதியாக இருக்கும், தெரிஞ்சிருக்கும் தெரியாம இருக்கும். இளவரசனா ஒன்றும் அறியாதவன், அவனை விட்டு விலகக்கூடாது. மீண்டும் கொண்டு வந்து என்னத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று தாய் உன்னை என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கான். அதனால உன்னை நான் தனியாக தனித்து போக நான் விட மாட்டேன். மந்திரி குமாரா, இந்த வருங்காலத்துல இந்த சூரியகாந்தாபுரியை கட்டி காப்பாற்றுற பொறுப்பு என்னுடையது. இவங்க வேறு அவங்க வேறு என்று பார்ப்பது என்னுடைய அகராதியில கிடையாது. இந்த வீதியில் இருக்கும் பெண்களும் ஒன்னேதான், நம்மளுடைய நாட்டு குடிமக்களும் ஒன்னேதான். நான் சென்று அவரவருக்கு என்ன குறைகளை கண்டறியணும். ராஜகுமாரா, கையெடுத்து கும்பிடுறேன், நீ அங்க போக வேண்டாம். நீ 1000 முறை சொன்னாலும் இந்த வீதிக்கு நான் போகத்தான் போறேன். நீ பாடி சொன்னாலும் நான் போகத்தான் போறேன். நீ போக வேண்டாம்னு சொன்னாலும் இந்த வீதியில நான் போகத்தான் போறேன். நீ நக்க சொன்னாலும் எங்க சாமி நக்கதான் போறாரு. இளவரசன், வெளிவாதமாக பேசுகிறாய். எனக்கு அங்க வர இஷ்டம் இல்லை. அதனால் நான் இங்க சற்று நேரம் நின்று கொண்டிருக்கிறேன். அங்கு சென்று பார்த்து விட்டு அது சீக்கிரம் வந்து விட வேண்டும். அதை சீக்கிரம் வருகிறேன். வண்ண வண்ணமான கோலங்களும் தலைவரா வவுத்தோலியா இந்த வீதியே இவ்வளவு அழகா இருக்குதுன்னா இந்த வீதியில இருக்கிற பெண்களுடைய கோதி எப்படி இருக்குங்கறியா? நல்லா இருக்காது சாமி, நாய் கூட சீண்டாங்க. முடியல போலாமா சாமி? மண்டலாகப்பட்ட சுபேந்திரனாகப்பட்டவர் இப்பொழுது தாசிகள் வீதியுடைய போக இதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய
நமது காண்டாமணி சிந்தாமணி வருவிதம் காண்க